அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024. வலிமை மிக்க சூரியன் ராசியின் 12வது ராசியான மீனத்தின் வழியாக பயணம் செய்கிறாரு. மீனராசியில் சூரியன் பயிற்சி 14 மார்ச் 2024 அன்று மதியம் 12:23 மணிக்கு தொடங்குது. வேத ஜோதிடத்தில் சூரியன் பெரும்பாலும் ஆன்மாவுடன் தொடர்புடைய கிரகம் என்று குறிப்பிடப்படுது. சூரியன் பொதுவாக ஒவ்வொரு ராசியிலும் சுமார் ஒரு மாதம் கழியுது. 7 குதிரைகள் கொண்ட தேர் மூலம் அது ஒரு வருஷத்தில் 12 ராசிகளிலும் பயணிக்குது. சூரியன் மீனம் வழியாக செல்வதால் அதன் விளைவுகள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபடும். தனிப்பட்ட பிறப்பு அட்டவணையின் மீனத்தின் இடமாற்றத்தால் பாதிக்கப்படுது. வேத ஜோதிடத்தில் சூரியன் அனைத்து 9 கிரகங்களிலும் ராஜா அந்தஸ்தை கொண்டுள்ளது மற்றும் ஆன்மாவின் காரகம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும்போது சூரியன் ஒரு ஆணின் ஜாதகத்தில் தந்தையை குறிக்குது. மறுபுறம் ஜோதிடம் சூரியன் அந்த 9 கிரகங்களின் ஒன்றாக கருதப்படுது. அதன் செல்வாக்கு பூமியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் பல நேர்மறை மற்றும் எதிர்மறை மாற்றங்களை கொண்டு வருது. உமிழும் கிரகமான சூரியன் அதிகாரம், ஒழுங்கு மற்றும் சுயமரியாதையை குறிக்குது. மீனம் வியாழனின் ராசியாகும். சூரியனும் குருவும் பரஸ்பர நண்பர்கள் மற்றும் அவர்களின் ராசிக்காரங்க நட்புடன் இருக்கிறாங்க. ஜோதிட கணிப்புகளின்படி சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறதுனால 12 ராசிகளின் நிலை என்னவாக இருக்குது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். வேத ஜோதிடத்தில் சூரியன் ஆற்றல் மிக முக்கிய ஆதாரமாக கருதப்படுது மற்றும் மற்ற அனைத்து கிரகங்களுக்கிடையில் அது ஒரு பெரிய கிரகத்தின் அந்தஸ்து கொடுக்கப்பட்டுள்ளது. சூரியன் இல்லாமல் பூமியில் வாழ்க்கையை கற்பனை செய்வது சாத்தியமில்லை. சூரியன் இயற்கையில் ஆண்பால் என்று கருதப்படுகிறார் மற்றும் சிக்கலான பணிகளை கையாளும் உறுதியை அளிக்கிறார். இது தவிர ஜாதகத்தில் சூரியனை தலைமை பண்புகளையும் குறிக்குது. சாதகத்தில் மேசம் அல்லது சிம்மத்தில் சூரியன் வலுவாக இருக்கிறாங்க. தொழில் ரீதியாக அனைத்து விதமான பலன்களை பெறுவாங்க. அதிக பணம், உறவுகளில் மகிழ்ச்சி, போதுமான ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் தந்தையின் அன்பு கிடைக்கும். ஜாதகத்தில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருக்கிறவங்க வலுவான பலன்களை தரலாம். அத்தகைய நபர்கள் மற்றவங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் மற்றும் வலுவான தலைமைத்துவ பண்புகளை காட்டுகிறாங்க. சூரியன் மேசத்தில் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது மற்றும் ஏப்ரல் மாதத்தில் அது பூமிக்கு மிக அருகில் அதன் மிக உயர்ந்த நிலையை அடையுது. இதற்கு பிறகு அக்டோபர் மாதத்தில் அது பூமியிலிருந்து வெகு தூரம் சென்று தாழ்ந்த நிலையை அடைந்து அதன் சக்தியை இழக்குது. சாதகத்தில் சூரியன் வலுவிழந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிகவும் பலவீனமாகி செரிமான கோளாறுகள், தீராத உடல்நல கோளாறுகள் போன்றவை காணப்படும். சிம்மத்தில் சூரியன் அதன் அசல் முக்கோண ராசியில் அமைந்திருக்கிறதுனால அந்த நபருக்கு அதிக பலன்களை அளிக்கும் ஆற்றல் உள்ளது. சூரியன் மேஷத்தில் இருக்கும்போது போர் வீரர் கிரகமான செவ்வாய் ஆளப்படுகிறார். சூரியன் இந்த ராசியில் சக்தி வாய்ந்த நிலையில் உயர்ந்து நிற்கிறார். சூரியன் சிம்மத்தை ஆட்சி செய்கிறார். இயற்கை ராசியின் அடையாளம் மற்றும் முதல் ராசியில் இருந்து 5வது வீடு. இதனுடன் இந்த 5வது வீடு ஆன்மீக போக்குகள், மந்திரங்கள், வேதங்கள் மற்றும் குழந்தைகளை பிரதிபலிக்குது. ஜோதிடத்தில் சூரியன் பொதுவாக காணப்படுவது மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட ஒரு மாறும் கிரகமாக அறியப்படுது. இந்த கிரகம் பயனுள்ள நிர்வாகம் மற்றும் கொள்கைகளை பிரதிபலிக்குது. இது அனைத்து வகையான அரசாங்க குணங்களையும் குறிக்கும் வெப்பமான கிரகமும் கருதப்படுது. சூரியன் உஷ்ணமாக இருப்பதன் விளைவாக வலுவான சூரியன் உள்ளவர்கள் மிகவும் ஆக்ரோஷமான இயல்புடையவர்கள் மற்றும் மற்றவங்களிடமிருந்து இது போன்ற நடத்தையை சிலர் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வது கடினம்.
அதனால்தான் பொதுவாக மக்கள் ஆக்கிரமிப்பு நடத்தை வாழ்க்கையில் அதிக வெற்றியை அடைய கட்டுப்பாடு மற்றும் விவேகத்துடன் செயல்பட வேண்டும். சூரியனின் அருள் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சாதகத்தில் வலுவான சூரியன் வாழ்க்கையில் தேவையான அனைத்து திருப்தியையும் சரியான ஆரோக்கியத்தையும் வலுவான மனதையும் வழங்குது. ஒருவரின் ஜாதகத்தில் சூரியன் சாதகமான நிலையில் இருந்தால், உதாரணமாக மேஷம் அல்லது சிம்மத்தில் அதன் சொந்த ராசி சூரியன் ஒரு நபரை பலவீனமான நிலையில் இருந்து வலுவான நிலைக்கு அழைத்து செல்லும் திறன் கொண்டது. இரத்தனங்களை பற்றி பேசுகையில் மாணிக்க ரத்தனம் சூரியனின் இரத்தனமாக கருதப்படுது. அதை சரியான முறையில் அணிந்தால் அது ஒரு நபருக்கு சூரியனால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைக்கும் மற்றும் ஜாதகத்தில் சூரியனின் நிலை மற்றும் வலிமையை பலப்படுத்தும். மீனராசியில் சூரியன் மற்றும் அதன் விளைவுகள் மீனராசி குருவால் ஆளப்படும் ஒரு ராசியாகும். குரு மற்றும் சூரியனின் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக கருதப்படுகிறார்கள். மீனராசியில் சூரியன் பயிற்சியும் போது கிரகங்களின் ராஜா ஒரு நபருக்கு பலன்களை வழங்குவதில் பெரும் ஆற்றல் கொண்டவர். மீனராசிக்காரவங்க தங்கள் குழந்தைகளின் ஆதரவின் மூலம் அதிக நன்மைகளை பெற வாய்ப்புள்ளது. இந்த ராசிக்காரர்கள் எப்போதும் தங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறாங்க. அவர்களின் முன்னேற்றம், பிரார்த்தனை மற்றும் வழிபாடு இந்த மக்களுக்கு முன்னுரிமை மற்றும் அது அவர்களுக்கு நல்வாழ்வையும் வாழ்க்கையில் வெற்றியையும் தருது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தையும் ஆதரவையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியனின் இந்த பயிற்சியின் போது ஜாதகக்காரவங்க நிறைய பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். அத்தகைய பயணம் ஆன்மீக நோக்கங்களாக இருக்கலாம். சிலருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்கும் நிலையை பொறுத்து சிலருக்கு நல்லது அல்லது சாதகமற்றதாக கூட இருக்கும். சூரிய பயிற்சி பலன்கள் மகர ராசி பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரியன் உங்களின் 8ஆம் வீட்டை ஆட்சி செய்து தைரியம் மற்றும் தகவல் தொடர்புக்கான 3ஆம் வீட்டிற்கு செல்வதால் உங்களுக்கு நம்பிக்கையும் அதிகாரமும் இருக்கும். இது தொழில் மற்றும் காதல் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும். உங்கள் நம்பிக்கையான அணுகுமுறை கடின உழைப்புடன் இணைந்து தொழில்முறை ஆதாயங்களையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். தொழில் முனைவோர் புதிய வாய்ப்புகள் மற்றும் லாபகரமான ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம். தனிப்பட்ட உறவுகள் மேம்படும். உங்கள் மனைவியுடன் ஒரு பயணத்தை திட்டமிடுவது உங்கள் தொடர்பை ஆழப்படுத்தும். அதே நேரத்தில் திருமணமாகாத நபர்கள் திருமண திட்டங்களை பெறலாம். உங்களுக்கு மீன ராசியில் 3ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும். உங்கள் தகவல் தொடர்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நிதானமாகவும் மிகுந்த சிந்தனையுடனும் பேச வேண்டும். ஆன்லைன் சர்ச்சைக்குரிய பதிவுகளை இட வேண்டாம். உங்கள் உடன் பிறந்தவங்கள்ட்ட நீங்கள் நிறைய செலவு செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமையில் இயற்கையோடு இணைந்திருக்க முயற்சி செய்யுங்க. இந்த நேரத்தில் அந்நியர்களுடன் குறிப்பாக வெளிநாட்டுகள்கிட்ட தொடர்பு கொள்ள வேணாம். அக்கம் பக்கத்தினரிடம் இருந்து பாதுகாப்பான தூரத்தை வைத்திருங்க, முற்றிலும் அவசியமானால் தவிர. திங்கள், புதன் மற்றும் வியாழன் ஆகிய நாட்களில் மட்டுமே ஃபோனை வாங்குவதை தவிர்க்கணும். மொபைல் ஸ்லீவ் அல்லது அட்டையில் சிவப்பு நிறத்தை தவிர்க்கணும். சிவப்பு கடிகாரங்கள் அல்லது கை பாகங்களை தவிர்க்கணும். நல்ல அதிர்ஷ்டத்திற்கு பச்சை மற்றும் மஞ்சள் நெய்யில் பாலிஷ் பயன்படுத்தணும். சூரியன் சஞ்சாரத்தின் பலன் உங்களுக்கு வரப்பிரசாதம் அல்ல. நீங்கள் எந்த வேலையை தொடங்க விரும்பினாலும் எந்த வெற்றியை பெற விரும்பினாலும் அதற்கான வாய்ப்பு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட விரும்பினாலும் அந்த கண்ணோட்டத்தில் கிரகங்களின் பயிற்சியும் வெற்றியை தரும். இளைய சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகளை அதிகரிக்க வேணாம். உங்கள் ஆற்றல் மற்றும் திறமையான நிலைமையின் வலிமையால் கடின சூழ்நிலைகளிலும் நீங்கள் எளிதாக வெற்றி பெறுவீங்க. சன்மார்க்கம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும் மற்றும் இந்த பயிற்சியின் போது உங்கள் 3ஆவது வீட்டிற்கு வருவார். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் வேகம் சற்று குறையும். பரம்பரை மற்றும் ஊகங்கள் போன்ற எதிர்பாராத மூலங்களிலிருந்து திடீர் லாபத்தை பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் வேலையில் மாற்றத்தை அல்லது உத்தியில் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியதிருக்கும். மீனராசியில் சூரியன் பயிற்சியின் போது நீங்கள் எதிர்பாராத வெளிநாட்டு பயணம் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். வணிகத்துறையுடன் தொடர்புடையவர்கள் இந்த காலகட்டத்தில் லாபம் பெற மாட்டாங்க, நஷ்டம் அடைய மாட்டாங்க. சில சமயங்களில் மிதமான லாபமும் கிடைக்கும். நீங்கள் வழக்கமான வழியில் அதிக பணம் சம்பாதிப்பதற்கு பதிலாக பரம்பரை மற்றும் வணிகத்தின் மூலம் லாபத்தை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல பணம் சம்பாதிக்க முடியாது, ஆனால் இன்னும் சில சேமிக்கும் நிலையில் இருப்பீங்க. உங்கள் துணையுடன் இணக்கமான உறவை பேண தவறினாலும் உங்கள் மனைவியுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவீங்க. நீங்கள் காதலை மறந்து விடுவீங்க மற்றும் சண்டைகளில் அதிகமாக காணப்படுவீங்க. நீங்கள் கால்களில் வலி, மூட்டுகள் மற்றும் தொடைகளில் விரைப்பு ஆகியவற்றை எதிர்கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மன அழுத்தம் இல்லாததால் இது சாத்தியமாகும்.
மகர ராசிக்காரங்களுக்கு ஒட்டுமொத்த நிதி நிலைமை நல்லாவே இருக்கும். குழந்தைகள் மற்றும் எதிரிகளை சமாளிக்கும் நோக்கத்திற்காக அதிக செலவுகள் இருக்கலாம். ரியல் எஸ்டேட் சொத்துக்கள் தொடர்பான வழக்கு மற்றும் நீதிமன்ற வழக்குகள் செலவுகள் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் இது விவாகரத்திற்கு சட்ட செலவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணைக்கான செலவுகளும் சாத்தியமாகும். பங்கு சந்தையில் முதலீடு மற்றும் ஊக வணிகம் மூலம் வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வீட்டை கட்டுவது தொடர்பான செலவுகளை சமாளிக்கணும். வெளிநாட்டு வேலை விசாவை பெறவும் கடனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். செலவினம் நீண்ட தூர பயணத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம். மருந்துகள் மற்றும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திற்காக செலவுகள் ஏற்படும். சேமிப்பு தொகை வாழ்க்கை துணையின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்படும். இந்த மாத இறுதியில் நிதி வெகுமதி அல்லது பணம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த மாதம் கடன்களும் சற்று அதிகரிக்கலாம். உங்கள் தொழில் இப்போது நல்லா இருக்கலாம். தொழிலில் உயரங்களை அடைய அதிர்ஷ்டமும் தெய்வ அருளும் கூடும். இந்த மாதம் முழுவதும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம். பணியிடத்தில் ஈகோ மோதல்களை தவிர்க்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. பொதுவாக சக ஊழியர்களின் ஆதரவு கூடும். தொழில் செய்யும் இடத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களில் நீங்கள் ஈடுபட நேரலாம். மேலும் நீங்கள் உங்கள் கோபத்தை வெளிப்படுத்தலாம். உங்களுடைய யோசனைகள்லாம் நிர்வாகத்தினரால் பாராட்டப்படும். கமிஷன் அடிப்படையில் பணவரவு இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணம் உங்கள் கைக்கு சேரலாம். உங்கள் மன அழுத்தம் தற்காலிகமாக குறையும். தற்காலிக தொழில் வாய்ப்புகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புள்ளது. அதை நன்கு பயன்படுத்தினால் இந்த காலகட்டத்தில் செழிப்பான பலன்களை பெறலாம். வேலை சம்பந்தமாக நீண்ட தூர பயணங்களும் எதிர்பார்க்கப்படுது. பெண் பணியாளர்கள் சாதகமாக இருக்கலாம். சிலருக்கு இடமாற்றம் இருக்கலாம். நீங்கள் உங்கள் பணிகளை பக்குவமாக நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அறிவார்ந்த சக்தி மேம்படும். இது தொழிலில் அற்புதமான முடிவுகளை தரும். பெண் பணியாளர்கள் மற்றும் பங்குதாரர்கள் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மகர ராசிக்கார அன்பர்கள் தொழிலில் எதிரிகள் போட்டியாளர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவாங்க. ரியல் எஸ்டேட் நிதி கற்பித்தல் ஆகிய துறைகளில் ஈடுபட்டுள்ள தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் முழுவதும் சாதகமான வளர்ச்சியை காண்பாங்க. பொதுவாக தொழிலில் உள்ள மகர ராசிக்காரங்கள் அங்கீகாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெற வாய்ப்புண்டு. தன்னிச்சையாகவும் தொழில் விஷயங்களில் உடன்படாதவராகவும் நீங்கள் செயல்படலாம். உங்களின் தலைமை பண்பு வெளிப்படும். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் மேல் அதிகாரிகளும் ஆதரவாக இருப்பாங்க. பணியிடத்தில் முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கலாம். கூட்டாளர்களின் ஈகோ காட்டலாம். உங்களால் மேற்கொள்ளப்படும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வீங்க. வியாபாரத்தில் கடன் அதிகரிக்கலாம். சில சந்தர்ப்பங்களில் வணிகத்தில் பங்குதாரர்களால் நிதி தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். வணிகத்தின் லாபம் ஒருபுறம் மேம்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் காப்புரிமைகளில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் முதலீடுகள் இருக்கலாம். வணிகத்தின் செயல்பாட்டு மூலதனம் நிலையானதாக இருக்கும். மேலும் இந்த நோக்கத்திற்காக நிதியை திரட்டுவதில் உங்களுக்கு அதிக அசௌகரியம் இருக்காது. வியாபாரத்தில் ஒரு புதிய முதலீடுகளும் பங்குதாரர்களும் வரலாம். வியாபாரத்தில் அளவு அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையும் நடக்கலாம். ஆனால் அதை நீண்ட காலத்திற்கு வைத்திருப்பது உங்கள் திறமையை பொறுத்தது. தொழிலில் ஸ்திரத்தன்மை காண தொடர்ச்சியான உத்திகளை நீங்கள் வடிவமைக்க வேண்டும். வியாபாரத்தில் லாபம் ஈட்டுவதில் பெண் பங்குதாரர்கள் ஒரு காரணியாக இருக்கலாம். வணிகத்தின் மாற்றத்தில் வழிகாட்டிகள் ஆலோசகர்கள் முக்கிய பங்கு வகிப்பாங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது, சனிக்கிழமை அன்று சனி கிரகத்திற்கு யாகம் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லது. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சூரிய பயிற்சி பலன்கள் மகர ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.